வீட்டுக்காரங்க 40 கறக்குன்னு சொன்னாங்க. அது 40 கறக்குதா இல்லை 20 கறக்கா 25 கறக்கா குவாலிட்டிக்கு தான் வேலை. நம்ம சும்மா மாடு வாங்கி கொடுத்தோம்னா இல்லாமல் நம்ம அவங்களுக்கு தெரிஞ்ச பாட்டியாக இருந்தால் நம்ம கண்டுக்க தேவையில்லை. அது 5 லட்ச ரூபா மாடாக இருந்தாலும் அவங்க பார்த்துக்குவாங்க. வரத்தீனி கொடுக்கும்போது எச்சன்னா ஹீட் ஆகும். வைக்கப்புள்ளோ ஏதாவது கொடுக்கும்போது இன்னும் ஹீட் ஆகும். நீங்கள் அப்படி கொடுத்தாலும் மாடை முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் இல்லை அவங்களுக்கு தெரியும். நம்ம இப்படி தான் பண்ணோம் அப்படி தான் பண்ணோம் யார் நம்ம கைடு கேட்பாங்கன்னு இல்லை. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சுயமான ஒரு சரி. வெயில் காலத்துலையும் சரி காற்று காலத்துலேயும் மாடு வந்து பால் குறையத்தான் செய்யும். காற்று அடித்தாலும் உடம்பு அசரும் இது பண்ணும். வெயில் காலத்தில் பால் குறையும். சென மாடு தான் ப்ராப்ளம். ஏன்னா சென மாடு தான் வெயிலுக்கு தாங்காது. கெசு புசுன்னு இழப்பு வாங்கும். அதுக்கு முடிஞ்ச அளவுக்கு நீர் சத்து குறையாது. அதில் பார்த்து வணக்கம்ண்ணா. வணக்கம் தம்பி. நீ சந்தை நிலமெல்லாம் எப்படின்னா போச்சு? காலையில் கொஞ்சம் போர் அடிச்சது. அதுக்கப்புறம் ஓரளவுக்கு பரவாயில்ல. நல்லா தெளிவாக நிறைய எடுத்துட்டோம். ஓகேண்ணா. நீங்கள் எத்தனை மாடு எடுத்துருப்பீங்க ஆவரேஜா? நிறைய எடுத்துருக்கேன்ப்பா. நிறைய மாடுகள் எடுத்துருக்கேன். சரிங்கண்ணா. ரெகுலர் கஸ்டமர் அதிகமாக இல்லை புது கஸ்டமரா? பழைய கஸ்டமர் நிறைய வந்தாங்க, புது கஸ்டமர் நிறைய வந்தாங்க. சரிண்ணா. மட்டுமே ரெகுலர் கஸ்டமர் தான் அதிகமாக வராங்க. இல்லை ரெகுலர் கஸ்டமரும் வராங்க, புது கஸ்டமரும் நம்ம புதுசாக வாரம் வந்துக்கிட்டே தான் இருக்கு. சரிண்ணா. நீ நல்லா பெரிய சீசன் மாடலாம் நிறைய மாடு எடுத்துருப்பீங்களா? ஆமாம், பெரிய பெரிய பட்ஜெட்டு மேல் விலையில் அப்படி உள்ள மாடுகளும் எடுத்துருக்குறோம். இதுலேயே எடுத்துருக்கோம். பெரிய மாடலாம் இருந்தாங்க. கஸ்டமர் என்ன சொல்கிறாங்க? 40 லிட்டர் சொல்கிறாங்க. எப்படி? இல்லை மாட்டுக்காரங்க 40 கறக்குன்னு சொன்னாங்க. அது 40 கறக்குதா இல்லை 20 கறக்கா 25 கறக்கா குவாலிட்டிக்கு தான் வேலை. அது அவங்க பக்குவம் பண்ணுறவங்களை பொறுத்து தான். நம்ம என்ன சொல்லி நான் கொடுத்தீங்க அது? நாம் அவங்களுக்கு கொஞ்சம் வேண்டாங்கிற மாதிரி தான் சொன்னேன். அவங்களுக்கு அதுதான் வேணும், பெட்டர் மஸ்லைட்டே தான் வேணும்னு கேட்டாங்க. நான் பூத்தி என்னால் முடிஞ்ச அளவுக்கு கைடு பண்ணேன். அப்புறம் எனக்கு அதே தான் வேணுங்க மேலே சரி அது அவங்க திறமை பார்த்துக்கிறேன். அதனால ஸ்லைட்டே தான் வேணுமா அப்படி தான் கேட்டாங்க. சொன்னோம். ஏன்னா புதுசு இப்போ அனுபவசாலிகளை கேட்குறாங்கன்னா நம்ம அனுபவசாலிக்கு சொல்லலாம், சொல்ல தேவையில்லை. அவங்க புதுசுங்க மேலே இப்போ நம்ம வந்து மாடு வாங்கி கொடுத்தோம்னாலும் அதுக்கு உண்டான கைடு பண்ணுறது நம்ம கடமை. அதனால் அவங்ககிட்ட நம்ம அதை சொன்னோம். இல்லைங்கண்ணா எனக்கு இது வேணும், நான் மேட்டு போட்டிருக்கேன், காரை போட்டிருக்கேன், ஸ்ப்ரேயர் போட்டிருக்கேன் அப்படின்னு கவினே நம்ம சும்மா மாடு வாங்கி கொடுத்தோம்னா இல்லாமல் நம்ம அவங்களுக்கு தெரிஞ்ச பாட்டியாக இருந்தால் நம்ம கண்டுக்க தேவையில்லை. அது 5 லட்ச ரூபா மாடாக இருந்தாலும் அவங்க பார்த்துக்குவாங்க. அனுபவம் ஃபீல்டுக்குள்ளே புதுசுங்க மேலே நம்ம கொஞ்சம் கைடு பண்ணணும். அப்போ ஓரளவுக்கு பண்ணியிருக்கோம். அப்புறம் அவங்க அதுக்கு மேலே அவங்க எனக்கு அதுதான் வேணுங்க மேலே இப்போ நம்ம அதுக்கு தகுந்த எடுத்து கொடுத்துருக்கோம். என்ன இப்போ வந்து வெயில்கள்லாம் ஜாஸ்தி ஆகிடுச்சு, வெயிலாம் ஜாஸ்தி ஆகிடுச்சு. ஆமாம். இந்த வெயிலுக்கு மாட்டை எப்படிலாம் பராமரிக்கலாம்? இன்றைக்கி வெயில் காலம்னாவே மாடுகளுக்கு நிறைய ப்ராப்ளங்கள் வரும், எல்லாம் பண்ணும். முடிஞ்ச அளவுக்கு மாடுகளை நெகிழில் கட்டணும், குளிர்ச்சியாக கொடுக்கணும், கொஞ்சம் பச்சை அதிகமாக கொடுக்கணும். வரத்தீனி கொடுக்கும்போது எச்சன்னா ஹீட் ஆகும். வைக்கப்புள்ளோ ஏதாவது கொடுக்கும்போது இன்னும் ஹீட் ஆகும். நீங்கள் அப்படி கொடுத்தாலும் மாடை முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் குளிர்ச்சியாக வச்சுக்கணும். ஒரு நேரம் தண்ணி ஊற்றியாச்சும் மாட்டை இது பண்ணணும். எதுவுமே தண்ணி ஊற்றினாலும் காலையில் நேரத்தில் ஊற்றி விட்டுறணும். ஒரு 9-10 மணிக்குள்ளே ஊற்றி விட்டுறணும். இல்லைன்னா சாயங்காலம் வெயில் தாண்ட முற்பால் ஊற்றி விடலாம். ஒரு 5-6 மணிக்கு வெயில் தாண்ட அனல் குறைய மேலே போட்டு விடலாம், தண்ணி ஊற்றி விடலாம். இடப்பட்ட நேரத்தில் மதியான நேரமோ ஏதோ வெயிலுக்கு மாடு இழக்குது பிடிக்குதுன்னு இடப்பட்ட நேரம் தண்ணியை ஓசை போட்டு அடித்து கழுவி எல்லாம் பண்ணோம்னா கொஞ்சம் ப்ராப்ளம் ஆகும். காய்ச்சல் தூக்கி விடும், உடம்பு ஹீட்டு தூக்கி விடும், காய்ச்சல் வரும். அதெல்லாம் இருக்குது. சரிண்ணா. சாதாரணாலே ஹெச்எப் மாட்டுக்கும் ஜெர்சிக்கும் பராமரிப்பு வேறு மாதிரி இருக்கும். இந்த டைம் வந்து ஹெச்எப் நிறைய பேர் எடுத்துகிட்டு போகிறாங்க. அவங்க என்ன பராமரிப்பு என்ன எப்படி பண்ணணும்? இல்லை அவங்களுக்கு தெரியும். நம்ம இப்படி தான் பண்ணோம் அப்படி தான் பண்ணோம் யார் நம்ம கைடு கேட்பாங்கன்னு இல்லை. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சுயமான ஒரு யூகம் இருக்கும். அந்த யூகத்தை பிரகாரம் அவங்க பராமரிப்பாங்க. சில பேர் நம்ம சொன்னதுக்கு மேலே பராமரித்து சூப்பராக கறக்கிறவங்களும் இருக்காங்க. நம்ம சொன்னாலும் சில பேர் அவங்க ஏன் இஷ்டத்துக்கு தான் பராமரிப்புன்னு கரைஞ்சி அதை வீண் பண்ணுறவங்களும் இருக்காங்க. அதனால ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி தான். நம்ம இதுதான் பண்ணணும் அதுதான் பண்ணணும்னு ஒரே மாதிரியே நம்ம சொல்ல முடியாதுல்ல. சரிண்ணா. நான் இப்போ வந்து இந்த வெயில் காலத்து வந்து முதல்ல கறந்ததோட பால் வந்து சுண்டும், வெயில் ஜாஸ்தியாகும். அது ஒரே மாதிரி ஃபேட்னஸ் கொண்டு வருவோம். அந்த பால் திறனை அப்படியே கொண்டு வர என்ன சரி. வெயில் காலத்துலையும் சரி காற்று காலத்துலேயும் மாடு வந்து பால் குறையத்தான் செய்யும். காற்று அடித்தாலும் உடம்பு அசரும், இது பண்ணும். வெயில் காலத்தில் பால் குறையத்தான் செய்யும். அது ஒன்றும் பண்ண முடியாது. நம்ம முடிஞ்ச அளவுக்கு மாட்டை குளிர்ச்சியாக வச்சுக்கணும். அதுதான் வித்தியாசம். 10 லிட்டர் கறக்குன்னா 8 லிட்டர் 7 லிட்டர் கறக்கத்தான் செய்யும். அது நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. இந்த வெயில் காலத்தில் பால் சுண்டு இல்லை. இந்த டைம் நம்ம தீவனம் சேர்த்து தரணுங்களா இல்லை பழையபடி கொடுத்தாலும்? எப்பயும் கொடுக்குறதுல பச்சை கொஞ்சம் சேர்த்து கொடுங்க, இது பண்ணுங்க. அடர் தீவனம் கொஞ்சம் சேர்த்து கொடுங்க. அடர் தீவனம் வந்து சேர்த்து கொஞ்சம் சேர்த்து கொடுங்க. அது செட் ஆகலைன்னு குறைச்சிக்கணும். ஹீட்டுக்கு ஜூட்டை கலப்பி விடும், ஓத்தாலாசி விடும், எல்லா வேலையும் நடக்கும். சரிங்க. அதுக்கு தகுந்த பார்த்துக்கணும். இப்போ மற்ற மாடுகளோட கம்பேர் பண்ணும்போது சென மாடு எடுத்து போகிறாங்கன்னு இன்னும் அது எப்படின்னா பராமரிக்கிறது? சென மாடு தான் ப்ராப்ளம். ஏன்னா சென மாடு தான் வெயிலுக்கு தாங்காது, கெசு புசுன்னு இழப்பு வாங்கும். அதுக்கு முடிஞ்ச அளவுக்கு நீர் சத்து குறையாத வேறு அதுக்குள்ளே பார்த்துக்கணும்.
உடம்பு எனர்ஜி குறையாத மாதிரி பார்த்துக்கிட்டு தாக்கும். சும்மா தீவனம் செனமாடுக்கு செனமாடு வாங்குறாங்க, செனமாடுக்கு தீனி போட்டால் கண்ணு பெருகி இருங்கிறாங்க. அதனால சரி தீனி போடலைன்னா இப்போ உடம்புல சத்து குறையும். அப்போ என்ன வவுத்துல கண்ணோடு இருக்குமோ அந்த மாட்டுக்கு எப்படி சத்து வரும்? அதுக்கு தகுந்த தீவனம் அளவாக கொடுத்தா தான் அது மாடு தாங்க. அதாட்டம் பண்ணிக்கணும். ஆனால் இப்போ புதுசாக வர கஸ்டமர்லாம் உங்களுக்கு எந்த டைமில் தான் கனெக்ட் பண்ணலாமல் டைமிங் இருக்குங்களா? எனக்கு எப்போ கூப்பிட்டாலும் இப்போ இடையில எப்போ வேணால் கூப்பிடுங்க. மாடு வாங்க வரோம் கம்பல்சரி புதன்கிழமை ஃபோன் பண்ணுங்கள். சரிண்ணா. வியாழக்கிழமை விடிய காலையில் ஒரு 2 மணி 3 மணிக்குள்ளே இங்கே வந்துடுங்க. 2 மணிக்கெலாம் சந்தை கூடிருங்களா? வந்துடுங்க. நல்ல விநாயகர் கோவில் இருக்குது. விநாயகர் கோவில் பார்த்துங்க. இங்கே வந்து வெயிட் பண்ணுங்கள். சந்தைக்குள்ளே கடைசி விநாயகர் கோவில் இருக்குது. விநாயகர் பாருங்கள். அங்கே வந்து வெயிட் பண்ணுங்கள். நம்ம இங்கே தான் மாடு கட்டுவோம். நமக்கு நான் 5 வருஷமாக இங்கே தான் மாடு கட்டுறோம். சரிங்க. இங்கே வந்து வெயிட் பண்ணிங்கன்னா நான் இங்கே தான் வருவேன். வந்தால் பார்த்துக்கலாம். போன டைம் சொன்னீங்க சொல்லிலாம் இந்த மாதிரி பார்த்து எடுத்துறீங்கண்ணா. இதுல மெயினாக எப்படிலாம் மாடு பார்த்து செலக்ட் பண்ணுறீங்க நீங்கள்? உங்கள் இத்தனை வருஷம் அனுபவத்தில் எந்த மாதிரிலாம் பார்த்து செலக்ட் பண்ணி நம்ம மாடு பார்க்குறது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சூழ்நிலையில் வருவாங்க. அந்த சூழ்நிலை அவங்க சூழ்நிலைக்கு பர்சனல் அவங்க சூழ்நிலைக்கு செட் ஆகுமான்னு பார்ப்போம். அவங்க ஏரியா கிளைமேட்டுக்கு செட் ஆகுமான்னு பார்ப்போம். சரிண்ணா. அடுத்த கட்டம் பட்ஜெட்டுக்கு அவங்க செட் ஆகும்பாங்க. எனக்கு ஒரு 50 ரூபாய்க்கு வேணும்பாங்க, ஒரு 60-70 ரூபாய்க்குள்ளே வேணும்பாங்க. அதுக்கு தகுந்தவே செட் பண்ணி கொடுப்போம். அப்புறம் மாடு ஃபஸ்ட்டு நமக்கு மனசுக்கு பிடிக்குதா, இது போய் கறக்குமா அப்படிங்கிற நோட்டக்கட்டில் பார்த்து எடுத்து கொடுப்போம். சரிங்கண்ணா. ஓகே, நன்றிங்க. நன்றி.